முதலமைச்சர் விஜய் சாதனையாளர், சர்ச்சை நாயகன் கிடையாது. நிச்சயமா கிடையவே கிடையாது. இந்த சர்ச்சைகள் எல்லாமே முறியடிச்சு அவர் தொடர்ந்து சாதனைகள் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காரு. அந்த மக்களும் கண்கூட பார்த்துட்டே இருக்காங்க. வெளிநாட்டில இருந்து வந்து என் வாக்கு என் உரிமை, என் வாக்கு விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு உரிமைய மக்களுக்கு ஆணித்தரமா புரிய வச்சது இந்த ஆட்சி தான். வரலாற்று சிறப்புமிக்க சபையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சபையில் நீங்க வந்து உட்கார்ந்ததே பெரிய வரலாறு. போதை பொருள் பழக்கம், பெண்கள் பாதுகாப்பு இல்லை, இதை தவிர வேற எதுவும் சொல்ல முடியும்? இதை விட ஒரு அரசுக்கு என்ன வெட்க கேடு வேணும்? வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் துளசி அவர்கள். வணக்கம். வணக்கம். தவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்று இன்னையோட 6வது நாள் ஆகுது. ஆனால் தொடர்ந்து நிறைய சர்ச்சைகளாகவே இருக்கு. என்ன காரணம் உங்களுடைய பார்வை? இது வந்து மக்களுக்கே அப்பட்டமா தெரியும்ல. இவங்க என்ன வேணா சர்ச்சைகள் அப்பட்டும், ஆனா சாதனை ஒரு புறம் நிகழ்ந்துட்டே தான் இருக்கு. காலையில அவர் வீட்டை விட்டு கிளம்பினதுல இருந்து முதலமைச்சர் விஜய் சாதனையாளர், சர்ச்சை நாயகன் கிடையாது. நிச்சயமா கிடையவே கிடையாது. இந்த சர்ச்சைகள் எல்லாமே முறியடிச்சு அவர் தொடர்ந்து சாதனைகள் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காரு. அந்த மக்களும் கண்கூட பார்த்துட்டே இருக்காங்க. நிறைய சீரியல்ஸ் பார்த்த பெண்கள் எல்லாருமே இன்னைக்கு உட்காந்து மொபைல் அவர் என்ன பண்றாரு, அவர் மீதான விஷயங்கள் என்னென்ன தவறான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, அதை தாண்டி அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்றத மக்கள் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல இதையும் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இளைஞர்கள்லாம் ரீல்ஸில் இன்ஸ்டாவில் அடிமையாகி இருந்தாங்க. ஆனால் விஜய் ஜெயிச்சாலும் கூட 108 இடங்களில் ஜெயிச்சாலும் கூட முதலமைச்சர் ஆகிறதுக்கு அந்த 3 நாட்கள் 4 நாட்கள் ஆனிச்சு இல்லையா? அந்த டைமில் ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸும் என்ன நடக்குதுன்னு நியூஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. டிவியில் செய்திகள் பார்க்க ஆரம்பிச்சது நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஊடகத்திலேருந்து வந்த தகவலாக இருந்தது. அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா இளைஞர்களை செய்திகளை பார்க்க வைக்கிறது, அரசியலை உற்று நோக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் மூலமாக நடக்குதுன்னா அதுக்கே விஜய்க்கு ஆட்சப் சொல்லிக்கலாம். இது வரைக்குமே கடந்த ஒரு 50-60 வருஷமாக தமிழ்நாட்டில் திமுக இல்லாட்டி அதிமுக இதுதான் இருந்திருக்கு. விஜய் முதலமைச்சராக வந்தோடனே ஒரு விதமான புது விதமான ஒரு பார்வை இருக்குது, ஒரு புதுமையாக இருக்குது. இப்படின்னு சொல்ல வரல, எந்த முடிவுக்கும் போக முடியல. ஒரு புதுசா இருக்கு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி எடுத்துக்கிறது? சார், இது வந்து வரலாறு காணாத வெற்றின்றதை விட இது ஒரு புது வரலாறுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நல்லா நீங்க தெளிவா பாருங்க, மற்ற இந்த கணக்கெடுப்புகள் எல்லாமே நீங்க எடுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வாக்குப்பதிவு அத முதல் நீங்க பார்க்க. புரட்சிங்கிறது எது தெரியுங்களா? இது வரைக்கும் யாரும் பார்க்காதது, யோசிக்காதது தாண்டி ஒரு விஷயத்த நீங்க விதைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் புரட்சி. இந்த புரட்சி வந்து வரலாறு காணாத புரட்சியில ஒரு பெரிய வரலாற்றையும் உருவாக்கிய புரட்சி நான் ஆணித்தரமா சொல்றேன். ஏன்னா இந்த உள்ளூர்ல இருந்து வெளியூர்ல இருந்து வெளி மாநிலங்களை தாண்டி வெளிநாட்டுல இருந்து வந்து என் வாக்கு என் உரிமை, என் வாக்கு விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு உரிமைய மக்களுக்கு ஆணித்தரமா புரிய வச்சது இந்த ஆட்சி தான். நான் தெளிவா சொல்லுவேன். நிறைய கிட்டத்தட்ட எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டங்கள்ல அதை சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 80% வாக்குப்பதிவுகள் இருக்கும். அங்கதான் மக்களை நோக்கிய இந்த கட்சி பிரச்சாரங்கள் எல்லாமே அதீத அளவுல இருக்கும். போட்டி போட்டு மேலோங்கி வருவாங்க, தொடர்ந்து பிரச்சாரங்கள் ஈடுபட்டுட்டே வருவாங்க. ஆனால் இந்த முறை ஒரு முதலமைச்சர் பதவிக்கு அவர் போட்டியிடுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நின்று எப்படி பிரச்சாரம் பண்ணணுமோ அதை கரெக்டா பிளான் பண்ணி, சொல்ல போனா கத்திப்பட பாணினே கூட வச்சுக்கோங்களேன், பிளான் பண்ணி அழகா எந்தெந்த வார்த்தைக்கு எந்தெந்த பதில் கொடுக்கணும், எப்படியெல்லாம் பேசணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணாங்க. ஆனா அதுக்கு வந்து மக்கள் கிட்ட இருந்த அந்த ரெஃப்ளெக்ஷன், அந்த அன்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப மிக அளப்பரிய ஒரு அன்பு. ஆனா ஒரு 65% மக்கள் வந்து விஜய்க்கு எதிராக தானே வாக்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 126 தொகுதி மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடல. ஐ மீன் விஜய் ஜெயிக்க வைக்கல. அவங்க மக்கள்னு சொல்றதை விட கழக தொண்டர்கள்னு வச்சுக்கலாமா நம்ம, இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த கட்சிக்காக உழைத்த தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா? சரி, என் வீட்டுல என் அப்பா அம்மா இருக்காங்க, ஓகே, இன்னைக்கு நான் வந்து என் குழந்தைங்களுக்காக இருக்கேன்னா என் அப்பா அம்மா எனக்காக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தொண்டர்கள் கொடுத்த ஓட்டை மட்டுமே நீங்க வச்சுக்கிட்டு இவங்க எதிர்ப்பாளர்கள் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. இன்னும் சொல்ல போனா திமுகலே இருந்துகிட்டு எத்தனை பேர் தாவேக்காக்கும் மற்றவர்கள் ஓட்டு போட்டாங்கன்றது இன்னும் நீங்க தீவிரமா கணக்கெடுத்தீங்கன்னா அந்த குட்டு வெளில வந்துடும். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்த மட்டுமே வச்சுக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா நிச்சயமா ஒரு ஆட்சி அமைக்குதுன்னா அதை சரியா கேள்வி கேட்க ஒரு எதிர்கட்சி எல்லா தேர்தலையும் அது இருக்கதான் செய்யும்.
அதுக்காக இவங்க வந்து விஜய் வந்து எதிர்ப்பாளர்கள் அப்படிலாம் இல்லை. அவங்க கழக தொண்டர்கள் அவங்க கழக வெற்றி பெறணும்னு ரொம்ப தீவிரமா வேலை பார்த்தாங்க. தீவிரமா வேலை பார்த்தாங்கன்னு சொல்றதை விட பணத்துக்காக வேலை பார்த்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். விஜய் முதலமைச்சர் ஆகி 6 நாள் தான் ஆகுது. விஜயோட ஆட்சியை பயங்கரமா ஆகும்னு நீங்க புகழ்ந்து பேசுனீங்க. ஆனா விஜய் முதலமைச்சர் ஆன இந்த 6 நாட்கள்ல அமுதா ஐஏஎஸோட மோதல், அமுதா ஐஏஎஸை காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்காரு. பிரதமர் மோடி வந்து தங்கத்தை வாங்காதீங்க, பெட்ரோல் 2 வீலர்லேயும் கார்லேயும் தனிநபர் வாகனத்தை பயன்படுத்தாதீங்க, வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மேக்ஸிமம் பயன்படுத்துங்கன்னு ஒரு விதமான எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அதாவது பெட்ரோல் டீசல் இருப்பு இல்லை, கேஸ் சிலிண்டரோட இருப்பு இல்லை அப்படிங்கிறத அவர் அப்படி பேசுகிறாரு. ஒட்டுமொத்த உலக நாடுகள் அதை பற்றி கவலைப்பட்டு வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த தைரியத்தில் முதலமைச்சர் விஜய் வந்து தேர்தல் வாக்குறுதியாக வருஷத்துக்கு நான் 6 சிலிண்டர் தருவேன் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், 18 ஊடகங்களுடைய சமூக வலைதளங்களை முடக்கி கேஸ் நீதிமன்றத்தில் கேஸ் போய் திருப்பி அந்த 18 சமூக ஊடகங்களையுமே வாபஸ், அதாவது மறுபடியும் பின்வாங்கின விஷயமா இருக்கட்டும், கடந்த ஆட்சியில் அந்த போலீஸாருக்கு கொடுக்கப்பட்ட வாகனங்களை அதே வண்டி நம்பர் பிளேட்டோட பிங்க் கலர் போட்டு புதுசாக வாகனங்களை நாங்கள் அதை இயக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் அந்த வீடியோ காட்சிகள்லாம் ஒப்பிட்டு நிறைய பேர் வைரல் ஆகிட்டு இருக்காங்க. இப்படி விஜயோட இந்த 6 நாள் ஆட்சியில் எல்லாமே சர்ச்சைக்குரியதாகவே இருக்குது. கண்டிப்பா சார். இது எப்படின்னா காக்கா உட்கார பணப்பழம் விழுந்த கதை மாதிரி தான் வந்து கொண்டு போவாங்க. இப்போ வந்து நீங்க சொன்னீங்களா இந்த ஐஏஎஸ் அதிகாரி விஜய் எங்க உட்கார்ந்து எங்க என்ன ஆச்சு அப்படி இல்லை. அதாவது இது 2 விதக்குமே பொருங்க. நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம், பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அவர் ஆட்சி அமைக்கணும்ன்ற எண்ணத்துக்கு முன்னாடியே ஒரு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பிளானிங் இருக்கும், அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் இல்லையா, அந்தந்த திட்டங்கள் கொண்டு வரணும்னு. இது பாசிபிலிட்டிஸ் இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? 6 சிலிண்டர் கொடுக்க முடியாது நீங்க நினைக்கிறீங்களா? எஸ். ஏன்னா கடந்த முறை அதிமுக ஆட்சியில் வந்து வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆட்சி அமைச்சுமே அவங்களால அதை செயல்படுத்த முடியலை. காரணம் அவங்க வந்து இவங்களோட சரியான ஒரு முறை, அதாவது அதிமுக சொல்லுவாங்க, நீங்க எந்த முகவா இருந்தா இருக்கட்டும் சார், ஆட்சி வரும்போது உள்ள வரும்போது பிஜேபியோட கூட்டணியில இருக்காங்க, அவங்களால இது சாத்தியம் இல்லை அப்படின்னா காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்க விஜய் எப்படி பிஜேபி கிட்ட இருந்து கேட்டு வாங்குவாரு அப்படிங்கிறது. யாரோட வேணா யாரு வேணாலும் கூட்டணி வச்சுக்கிட்டோம் சார். ஆனா மத்திய அரசுல இருந்து ஒரு மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியே மத்திய அரசு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஒண்ணு இருக்கு இல்லையா? இருக்கு. ஆனா அவங்கதான் நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய விஷயங்களுக்கு அந்த கொடுக்க வேண்டிய நிதியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கும் பொழுது எப்படி சிறப்பு நிதியெல்லாம் விஜய்னால கேட்டு வாங்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது விஜய்க்கு பெரிய சேலஞ்ச் தானே. இருக்கட்டும், எங்களுடைய கட்டமைப்பு, தவைகளுடைய கட்டமைப்பு நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நீங்க ஆழமா நீங்க வந்து உறுதியா இருந்து சில விஷயங்கள் நீங்க தகர்த்துன்னு நினைச்சீங்கனாலும் நாங்கள் அதுக்கு மேல நாங்க மீண்டும் மீண்டும் வளர்ந்து வரதான் செய்வோம். மக்களுக்கான தேவைகள் என்னன்றதை உணர்ந்ததுனாலதான் இந்த ஒரு ஆட்சி வந்து இங்க மேல வந்து உட்கார்ந்துருக்கு. அதிகாரத்துல வந்து உட்கார்ந்த பிறகுதான் நம்ம கேள்வி கேட்க முடியும். கேள்வி கேட்டாதான் அது என்னன்றது பதில் நமக்கு கிடைக்கும். அது சரியோ தவிர அது சரி பண்றதுக்கான வழிகள் பிறக்கும் இல்லையா? நிச்சயமா 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு அவர் சொன்னது வந்து உலகளாவிய பிரச்சனை. பிரதமர் மோடி சொல்றது உலகளாவிய பிரச்சனை. தேவையில்லாத சில கார்பரேட் கம்பெனிஸோடைய இந்திய முதலீடுகள் போட்டதனுடைய விளைவுகள் தான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள். பெட்ரோல் இன்னைக்கு விலை ஏறுதும், வீட்டுல உட்காருங்க, தங்கத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொல்றது எதுக்குன்னா, தேவையில்லாத ட்ரீட்டிஸ் இவங்க போட்டது வெளிநாடுகள்ல வந்து பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுல வந்து லாஸை சமாளிக்கிறதுக்கு அது வந்து உலக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து மத்திய அரசு பார்த்து என் மாநிலத்தை சுத்தமான மாநிலமா நான் மாத்துவேன் அப்படின்னு வந்து ஒரு முயற்சியில் வந்து அவர் இறங்கியிருக்காரு. அதுக்கான செயல்பாடுகள் ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருக்கு. சார் நீங்க பதவி ஏத்தாரு சார், பதவி ஏத்த முதல் நாளே 3 அறிக்கை வெளியிட்டார். இது எந்த ஆட்சியில் இது நடந்திருக்கு நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி கடந்த திமுக ஆட்சியில் வந்து 5 திட்டங்களுக்கு ஒரே நாடு கையில் திட்டம். அந்த 5 திட்டங்கள முதல் திட்டமே மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்ப இவர் வந்த உடனே என்ன சொல்றாரு, பெண்களுடைய பாதுகாப்பு, அதே சமயத்துல பினான்சியலா பார்க்கும்பொழுது உங்களுக்கு 100 யூனிட் சம்பந்தமான விஷயங்களை அவர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அப்ப முதல்ல போய் அவர் சீட்ல உட்காரணும் சார், முதல்ல வாங்கணும், தோண்டணும், அப்புறம் தான் சார் கட்டணும். அவர் உட்கார வைக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் பதைக்குது. என்ன பண்ணிடுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ, ஒவ்வொருத்தவங்க வயல அண்டா புளிய கரைச்சதுன்னா அவங்க ஒண்ணும் பண்ண. விஜய் இந்த 6 நாள் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னா ஓகோன்னு நீங்க சொல்றீங்க சார். இப்ப அடுத்து வந்து தொடர்ந்து இப்ப பாருங்க, காலைல வரும்போது சட்டசபைக்குள்ள உட்காராங்க. சட்டசபைக்குள்ள உட்காந்துட்டு பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும் போது ஆன்டி ரேகிங் ஆக்ட் நம்மளுக்கு வந்து சட்டம் இருந்துச்சு. ஒரு மைனர் ஆக்ட்னு சொல்லுவாங்க. சீனியர்ஸை கலாய்க்கிறது, ஜூனியர்ஸை கலாய்க்கிறது, ஒருத்தர் மாதிரி தாக்கிக்கிறது. இப்போ அந்த சட்டம் வந்து இப்போ அளவுக்கு பேரளவில் இருக்கு, செயல கொண்டு வரல. ஏன்னா நிறைய காலேஜஸ்ல இதை பேன் பண்ணிட்டாங்க. ஒரு சட்டசபையிலேயே உட்காந்து நாங்கெல்லாம் வந்து சீனியர் கட்சி, நாங்கெல்லாம் நீங்க எங்களோட வழிகாட்டத்துல வாங்க அப்படின்னு இதெல்லாம் நடக்குது. ஆனா அவர் எதுக்குமே சரி செய்யும். எங்களுக்கு எதுக்கு பதில் வேணும்? நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான பதிலா இருக்குன்ற பட்சத்துல மக்களுக்கு செயல்படுத்தக்கூடிய செயல் திட்டங்கள் ஏதாவது குறைபாடு இருக்கா அதை சொல்லு. ஆட்சி வந்து 1 மாசம் இல்ல, 3 மாசம் இல்ல, 1 வாரம் கூட முழுசா முடியறதுக்கு முன்னாடியே பின்னாடி அந்த அம்மா அவர் எந்திரிச்சு கேள்வி கேட்கறாங்க. தேமுதிக சம்பந்தப்பட்ட அந்த அம்மா வந்து பேசுறாங்க.
பிரேமலதா விஜயகாந்த் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சபையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சபையில் நீங்க வந்து உட்கார்ந்ததே பெரிய வரலாறு. சரிங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன நீங்க விஜயகாந்த் எங்க இருக்காரு, பிரேமலதா எங்க இருக்காங்க? துணைவியார் தானே அவங்க துணைவியார் தான். நல்ல நீங்களே சொல்லிட்டீங்க, அவங்க துணைவியார் தான். சரிங்களா? அவங்கள பராமரிச்சுட்டு உட்காந்துட்டு மேடைகள்ல போய் உட்காந்துட்டு அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குன்னு நீங்க சொல்லிட முடியுமா? ஒரு ஆட்சியை குறை சொல்வதற்கு எந்த கல் வீசப்பட்டதோ அந்த கல் எடுத்து அவங்களே தலையில அடிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப காமெடியா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா வந்து போதை பொருள் பழக்கம், பெண்கள் பாதுகாப்பு இல்லை, இதை தவிர வேற எதுவும் சொல்ல முடியும். இதை விட ஒரு அரசுக்கு என்ன வெட்கக்கேடு வேணும்? அவங்களே பேசினாங்க. அது நிறைய பேர் ட்ரோலும் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மக்கள் வந்து இன்னமும் முட்டாள்களா தான் இருக்காங்க. ஏன் இப்படி சொல்றீங்க கேக்குறேன். ஏன் இந்த விமர்சனம்? இல்ல, அவங்களுடைய எண்ணம் அப்படி இருக்குன்ற. மக்கள் இன்னுமே முட்டாளதா இருக்காங்க. நம்ம என்ன சொன்னாலும் ஏன் இப்படி ஒரு விமர்சனத்தை அவங்க மீது வைக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தலைமுறை தான் இன்னமும் ஓட்டு போட்டுட்டு இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறையும் ஓட்டு போடுறதுக்கான மக்களா மாறி இருக்காங்கன்றத இன்னும் அந்த கட்சிகள், மூத்த கட்சிகள் புரிஞ்சுக்கவே இல்லை. ஒருவேளை சட்டசபையில வந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்டமான ஜோதிடரை தான் நீங்க வீட்டுல வச்சுக்கோங்க, எதுக்கு அரசியல் எல்லாம் கொடுத்து அழகு பாக்குறீங்கன்னு விஜய்க்கு முன்னாடியே நேருக்கு நேரா சட்டசபையில அவங்க விமர்சனம் பண்ணதான் உங்களுக்கு பிரச்சனையா? இல்ல, அது கிடையாதுங்க. ஏங்க விமர்சனம் நீங்க பண்ணதாவே இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எல்லாம் ஜோசியத்துல நம்பிக்கையே கிடையாதா? இவங்க குறிப்பிட்ட கோயில்களுக்கு அவங்க துணைவியார் போயிட்டு கும்பாபிஷேகத்துல பங்கெடுத்துக்கவே இல்லையா? அப்ப பிரேமலதா விஜயகாந்தோட விமர்சனத்துக்கு பயந்துகிட்டு தான் விஜய் அந்த ஜோதிடருக்கு கொடுத்த பரசுபதி வாபஸ் வாங்கினார். அப்படி புரிஞ்சுக்க, அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய மைண்ட். இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு எண்ணங்கள். ஏன் அப்ப அவர் வாபஸ் வாங்கினார் விஜய்? இல்ல, மக்கள் மத்தியில இது வேற மாதிரி கொண்டு போய் இவங்க வேற மாதிரி தானே கொண்டு போறாங்க. இப்ப நேரடியா வந்து என்ன சொல்றாங்க, ஒரு ஜோசியர் அவர் வந்து அவர் தனிப்பட்ட முறையில வச்சிருக்காருன்னு சொல்லாம விஜயோடைய ஜோசியர் அப்படி நீங்க அதை மென்ஷன் பண்றீங்க இல்லையா? அந்த இது விஜயோட ஜோசியர் தானே. அவர் ஜோசியர் இருந்துட்டு போட்ட சார். அதை பத்தி உங்களுக்கு என்ன வந்துச்சு? இப்போ நிறைய பேர் இருக்கு. விஜய் புதுசா ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு, அப்படி புரிஞ்சுக்கலாமா? சார், ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு வந்து தேர்தலுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷமா விஜய் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு, அப்படி எடுத்துக்கலாமா? இப்போ ஜாதகத்துக்கும் அவர் ஆட்சி அமைச்சதுக்கும் இப்ப சம்பந்தமே இல்லையா சார்? அவர் ஜாதகம் இல்ல, தேய்பிரை அஷ்டமியில திதியில பதவியேற்று இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. தேய்பிரையில யாரும் நல்ல விஷயம் பண்ண மாட்டாங்க, அஷ்டமிலையும் யாரும் நல்ல விஷயம் பண்ண மாட்டாங்க, குறிப்பா திதியில யாரும் நல்ல விஷயம் பண்ண மாட்டாங்க. தேய்பிரை அஷ்டமி திதியில 3மே ராகு கால கெட்ட நேரம். அதுல முதலமைச்சரா பதவியேற்றிருக்காரு அப்படின்னா ஒரு ஜோதிடருடைய ஆலோசனையோ வழிகாட்டுதல் இல்லாம அந்த விஷயத்த பண்ண முடியாது. எல்லாமே இவருக்கு 8 வந்து யாருக்கும் ஆகாது ஜாதகப்படி. ஆனா இவருக்கு விஜய்க்கு 8ல எல்லாமே லக்கா இருக்கு. அவர் ஆரம்பிக்கிறது நிறைய விஷயங்கள் எல்லாமே 8 இருக்கு. அப்ப யாருக்குமே அமையாத, யாருக்குமே ஒரு சாதகமா இருக்காத ஒரு 8 விஜய்க்கு சாதகமா இருக்கு. தேய்பிரை அஷ்டமி திதியில அதுவும் விஜய்க்கு சாதகமா இருக்கு. அப்படின்னா இது எல்லாமே ஜோதிடருடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய ஜோதிடர்கள் முன் வச்சிருக்காங்க. இப்போ அதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்குல்ல. இல்லை, அந்த ஜோதிடர்கள் சொன்னாங்கன்னா அதை சொல்றது மூலமா அவங்களுக்கு நிறைய ஜோசியம் பார்க்க வருவாங்கன்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கும் ஆட்சி அமைச்சதுக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லைன்றத முடிவு பண்ண வேண்டியது அது அவங்களுடைய அது அவருடைய பர்சனல். அதுக்குள்ள நம்ம போகவே கூடாது. நீங்க வந்து அவர் வெளியில வரும் பொழுது எப்படி இருக்காரு, மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்களை கொண்டு போட்டுட்டு ரொம்ப அழகா ஸ்டைலிஷா இருக்காரு. ஆமா, இருக்கட்டும். அப்படி ஒரு முதல்வர் இருக்க கூடாதுன்னு எங்கேயாவது நம்மளுக்கு சொல்லி இருக்கணும். அப்படி இருக்கணும்ன்றதுக்காக தான் அவர் அப்படி வந்து நீங்க ஒரு என்னதான் ஒரு அட்வொகேட்டா இருந்தாலும் சமூக செயற்பாட்டாளராக இருந்தாலும் ஒரு ஃபீமேலா விஜய் அவர்களை முதலமைச்சரா அந்த கோட் ஷூட்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்ல, நான் ஒரு பெண்ணா பாக்குறத விட ஒரு ஆளுமையா நான் பாக்குறது ஒரு புதுவிதமான ஆளுமை. இது இப்படி கட்சினாலே ஒரு கரவேட்டியோட வரணும், அப்படிதான் வரணும்னு தாண்டி இதுலயுமே ஒரு புரட்சி பண்ணியிருக்கதா நான் பாக்குறேன். என்னோட பர்சனல் நான் அப்படி என்ன புரட்சி பண்ணியிருக்காருங்க? கோட் ஷூட் போடுறது வேட்டியில இருந்து எந்த வகையில கோட் ஷூட் புரட்சியா இருக்கும்? இல்ல, அதுதான் சொல்றேனே, அரசியல்வாதிகள்னாலே வேட்டி சட்டை தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அப்படியே மாற்றி அமைச்சிருக்காருல்ல. மெர்சல் படத்துல விஜய் கூட தான் பிரான்ஸ் போகும்பொழுது அந்த ஓப்பனிங் சீன்ல வந்து ஒரு தமிழ்ல நான் வேட்டி கட்டி பெருமைப்படுறேன் அப்படிங்கிறத உடைச்சிருப்பார், ஒரு விஷயத்த பேசியிருப்பார். ஆனா அது ரீல். ஆனா ரியல்ல வந்து முதலமைச்சரான கோட் ஷூட் போட்டுட்டு வர்றது வந்து ரியலுக்கும் விஜயே மாறல. அவர் பேச்ச அவரே மீறிட்டாருங்கிற மாதிரி இருக்கு சார். அது படம் சார், இது அரசியல் சார். அவர் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தார், என்னன்னா நான் படத்துல வந்து நடிப்பேன், ஆனா அரசியல்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு. இது சார், ஆடை சுதந்திரம் என்பது எனக்கான சுதந்திரம். இதுல நான் வந்து அடுத்தவங்களுக்கு அருவருப்பாகவும் அடுத்தவருடைய சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நான் செய்ய. இப்படி கேட்கிறேன், தமிழ்நாடு அரசியல் இது வரைக்கும் அதிமுக திமுக அரசியல தான் பார்த்துச்சு. குறிப்பா மு.க. ஸ்டாலின், கலைஞர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் இவங்க அரசியல தான் பார்த்துச்சுல. இப்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய
முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், 2 பேருக்கும் எந்த வகையில் விஜய் மாற்றுன்னு நினைக்கிறீங்க? சார், இது வந்து திராவிட நாடு திராவிட நாடு திராவிட நாடுன்னு மக்கள் மத்தியில திராவிடத்தையும் பெரியாரையும் திணிச்சு ஒரு மாயை கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாயை பளிச்சுன்னு இப்ப எப்படி சொல்றது, ரொம்ப நாளா ஒரு கோமால இருந்தவங்க விடுச்சு அப்படி இருக்கும். அப்ப பிஜேபி விஜயை வச்சு திராவிடத்தை உடைச்சிருச்சு அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லையே, அது இப்ப இந்த கூட்டணியில அவங்க அதிமுக வந்து யாரோட போய் கூட்டணி வச்சாங்க? பிஜேபி கூட நிறைய பேருக்கு இந்த ரெண்டா உடைச்சிட்டு வந்து சிவி சண்முகம் டீம் வந்து விஜய்களை ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க சட்டசபையில. சார், இவங்க கட்சியை வச்சு நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். கடன்ல இருக்காங்க அதிமுக காரங்க. அதனால கட்சியில எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. அதனால விட்டத்தை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு இடமாவது வேணும். விட்டத்தை பிடிக்கதான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சாங்களா? விட்டத்தை பிடிக்கிறதுக்காக விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னு சொல்லல, உட்கார்ந்து சாப்பிடுறதுக்காக இருக்க வீடு வேணும்ல. அவங்க இந்த அரசியல் இந்த தேர்தல் காலத்தை நம்பி எத்தனை கோடிகள் செலவு பண்ணிருக்காங்க. அதிமுக எம்எல்ஏ எம்பிஸ் வந்து உள்ள போய் நீங்க கேட்டு பாருங்க, நிறைய கோடிகள் செலவு பண்ணிட்டாங்க. இப்ப விஜய் கூட கூட்டணி வச்சுட்டு அந்த செலவு பண்ண கோடிகளை சம்பாதிச்சிட முடியுமா? அதுதான் நான் சொல்றேன், செலவுகளை அவங்க மீட்டெடுத்துருவாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் உட்கார்ந்து சாப்பிடாவது கிடைக்கும் இல்லையா நமக்கு. அடிப்படை அவங்களுக்கு சேலரியாவது கொடுப்பாங்கல்ல, எப்படியே வரதாலே கொடுத்துருவாங்கல்ல. அதுக்கு எதுக்கு கூட்டணி வச்சு? சரி, அப்படி இல்லை, இவங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு நியாயமான ஒரு ஆட்சி வருகின்ற பொழுது மக்கள் உண்மையான அரசியல்வாதிகள் யார் சார்? சிவி சண்முகம் அதிமுக அணியை 2ஆ உடைச்சிட்டு இப்ப விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சதுனால அது விஜய்க்கே இப்ப பிரச்சனையை வந்து முடிய போகுது. சிபிஐ வந்து எந்த நேரமும் வந்து குதிரை பேரம் நடந்த இந்த கேஸை வந்து விஜய் மீது சிபிஐ வழக்கு போடலாம் அப்படின்னு அதிமுக இன்பதுரை பேசியிருக்காரு. அவர் இன்பதுரை பேசட்டும், இன்பம் இல்லாத துறை பேசட்டும், அதை பத்தி நம்மளுக்கு இங்க கவலை இல்லை சார். இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, அதிமுக என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தியை கொண்டு புதைச்சிருச்சு. அது விஜயோட எழுச்சி அதிமுக வீழ்ச்சி அப்படி புரிஞ்சுக்கலாமா? கிடையவே கிடையாது. இல்ல விஜய்னாலதான் அதிமுக 2ஆ உடைஞ்சிச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? உண்மையா கண்டிக்கிறேன். அண்ணாவிற்கு பிறகு திமுக இருந்ததா? திமுகவில கருணாநிதியும் எம்ஜிஆரும் இருந்தாங்க. அப்ப எம்ஜிஆர் ஒரு ஆளுமை தனியா புரிஞ்சு வருகிற போது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா மாறுச்சு. அதன் பிறகு அதுல எங்க சார் வாரிசு இருந்துச்சு? யார் சார் அதை தூக்கி நிறுத்தினது? ஒற்றை இரும்பு பெண்மணி அந்த கட்சியை தூக்கி நிறுத்தி திருப்பி சட்டசபையில 2 முறை முதல்வரா உட்கார்ந்து கேள்வி கேட்டாங்களா இல்லையா? ஆனா அதிமுகல ஒவ்வொரு தலைவர்கள் வரும்பொழுதுமே ஒவ்வொரு விதமான போராட்டங்களுக்கு மத்தியில தானே அந்த தலைவர் தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கிற மாதிரி இருக்கு, தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கிற மாதிரி இருக்கு. அது ஜெயலலிதா அவர்களுக்கும் நடந்துச்சு, இப்ப எடப்பாடி அவர்களுக்கும் அது நடந்திருக்கு. இப்ப எடப்பாடி அவர்களும் ஜெயலலிதா சந்திச்ச அதே பிரச்சனையை இப்ப எடப்பாடி சந்திக்கிறார் அப்படி புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. இப்ப நான் என்ன சொல்றேன், இல்ல அப்படி கொண்டு போக வேணாம். இப்ப எப்படின்னா, இப்போ எடப்பாடிக்கா இருக்கட்டும், பன்னீர்செல்வமா இருக்கட்டும், சிவி சண்முகமா இருக்கட்டும், யாருக்காக இந்த கட்சி நீங்கள் துவக்குகிறீங்க? சம்பாதிப்பதற்காக கட்சியை துவங்குறீங்களா? இல்ல உங்க பாக்கெட்டை நிரப்பதுக்காக கட்சியை ஓபன் பண்றீங்களா? மக்களுக்காக. மக்கள் போடுற அந்த ஒற்றை ஓட்டு தான் உங்களை கொண்டு போய் அந்த சீட்ல உட்கார வைக்க போகுது. உண்மையான அரசியல்வாதியா தான் நீங்க என்ன பண்ணணும்? இப்ப விஜய்க்கு ஆதரவு கொடுத்தனால சிபிஐ வருதுங்கிறீங்க, பிசி அதெல்லாம் விடுங்க சார். அவர் ஆட்சி புரியுறாரு, வந்துட்டாரு, நான் சப்போர்ட் பண்றேன், மக்கள் நலப்படி திட்டங்களை பண்ணுங்க. இதை இப்படிதான் நம்ம பார்க்கணும், இது இப்படிதான் பார்க்கணும். பின்னாடி வந்துட்டு இந்த சிபிஐ வழக்கு இருக்கு, அது இருக்கு, அதை கொண்டு வருவாங்க, இதை கொண்டு வருவாங்க, அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஏற்கனவே நரசிம்ம ராவ் நாட்டோட பிரதமராக இருக்கும் பொழுது இதே மாதிரியான குதிரை பேரம் நடந்து அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விஷயங்களா நீதிமன்றம் பண்ணுச்சு. அதுதான் இன்பதுரை இன்னைக்கு விஜய் விஷயத்துல சுட்டி காட்டியிருக்காரு. சிவி சண்முகத்தோடைய கொஞ்சம் விஜய் மீதான அந்த ஆர்வம், விஜய் மீதான அந்த ஒத்துழைப்பு, இதெல்லாமே விஜய்க்கு இன்னைக்கு எதிராகவே மாறக்கூடிய சூழல் தமிழக அரசியல வந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் இது விஜய்க்கு பாதகமாக தானே போய் முடியுங்கிற சூழலையும் நம்ம பார்க்க வேண்டிய இருக்குல்ல சார். அதிமுகவை சிதைச்சது அதிமுக காரங்க தான், வேற யாருங்க? மக்கள் சிதைக்கல. அதை குக்கர்ல கொண்டு போய் அவிச்சு வச்சு, ரெட்டையில கொண்டு போய் குக்கர்ல அவிச்சு வச்சு, குக்கர் ஒருத்தர் தூக்கிட்டு போனாரு, ரெட்டையில ஒருத்தர் தூக்கிட்டு போனாரு. இவங்க கூவத்தூர்ல தனியா ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டாங்க. அப்ப உள்கட்சி பூசல் இது ஒரு குடும்பத்துக்குள்ள கலந்துருச்சுன்னா எப்படி திசை திருப்பப்படுவாங்களோ அந்த மாதிரி திசை திருப்பப்பட்டுட்டாங்க. இப்போ ஒருவேளை அவங்க பிஜேபியோட கூட்டணி இல்லாம இருந்திருந்தா, சொல்ல போனால் இப்ப சரியான ஒரு போட்டியில தான் அதிமுகவும் இன்னைக்கு லீட்ல வந்திருப்பாங்க. அவங்க தேவையில்லாம பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க, அதுக்கான விளைவு அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிறத கூட இருக்கிறத தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறதுல யாருக்குமே யதார்த்தமான ஒரு சூழல் தான். தக்க வச்சுக்க நினைக்கிறது ஒரு இயல்பான ஒரு மனுஷனோட அடிப்படை ஆசை தானே. அதை நம்ம கேள்விக்குறியாக்குறதும் சர்ச்சைக்குள்ளாகிறதுக்கும் மக்களுடைய மனசை குழப்பமான ஒரு மனநிலைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு யுக்திகள் தான் சார் இதெல்லாம். எதிர்கட்சி பண்ணக்கூடிய வேலைகள் சார். நீ அவனை பத்தி பேசு, நீ இவனை பத்தி பேசு, நீ இந்த மாதிரி பேசு, இப்படி கொண்டு வந்து சொன்னோம்னா அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். மக்கள் நீங்கள் இன்னும் முட்டாளாவே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்களா தற்கூறிகளாவே இருக்கட்டும், நீங்களா நம்ம இருக்கீங்களா? என்ன சார் இதெல்லாம்? ஒரு வார்த்தை கிடைச்சதுன்றதுக்காக அதை வச்சே திருப்பி போட்டு புண்ணாக்க கூடாது. அது பரவாயில்ல, அவர்கள் புண்ணானாலும் பரவாயில்ல, மண்ணுக்கு நல்லது செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா?
அது நிச்சயமா வரும். ஒரு அட்வொகேட்டா இருந்துட்டு சமூக செயற்பாட்டாளராக இருந்துக்கிட்டு விஜய்க்கு பயங்கரமா ஆதரிச்சு பேசுறீங்க. திமுக மீது அதிமுக மீது உங்களுக்கு என்ன வன்மம், என்ன கோபம்? சார் இப்போ விஜய் வந்து செய்யறாருன்றதுக்காக தான் நான் அவருக்கு சப்போர்ட் பண்றேன். விஜய் வந்து இந்த 6 நாள் என்ன செஞ்சிட்டாங்கிற ஒரு கேள்வி. ஏன் திமுக அதிமுக மீது உங்களுக்கு இவ்வளவு பெரிய கோபம்ங்கிற ஒரு கேள்வி? ஏன்னா ஒரு ஆளுமை கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த கட்சி அதனுடைய டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதிமுக அதை செய்ய தவறிடுச்சு. திமுக பொறுத்த வரைக்கும் திராவிடம் பெரியாருன்னு சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், சாதி மதத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டீங்கல்ல. இந்த 5 வருஷம் நீங்க ஆட்சி புரிஞ்சிங்கல்ல, இந்த 5 வருஷம் ஆட்சியில ஒரு மாவட்டத்துல ஒரு தொகுதி தேர்தலை புறக்கணிச்சிருக்கு. சார், ஒருத்தர் கூட போய் ஓட்டு போடல. காரணம், அந்த தொகுதி மக்கள் சாதி சம்பந்தமான ஒரு விஷயத்தினால மிகவும் பாதிக்கப்பட்டு ஒரு செவரு கட்டி வச்சிருக்காங்க சார். அந்த செவர்த்து தாண்டி தான் நீங்க எதுவாக இருந்தாலும் பண்ணணும். ஒரு சாதனை இன்னொரு சாதியினரை வந்து இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல இப்ப எவ்வளவு பூமிங்கா இருக்கு, எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு. மக்கள் பெருந்தன்மையை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாதிகள் மக்கள் மத்தியில் அவ்வளவா உள்ளுக்குள்ள இருக்கணும் தெரியல. ஓவராலா பார்க்கும்போது அந்த பேதங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு நினைக்கிறதுல உங்கள் ஆட்சி தானே, நீங்க அதை செய்ய மறுத்தீங்க சார். பிரைவேட் சேனல்ஸ்ல எடுத்து போடுறாங்க சார், இது சிறந்த கிராமம்னு கோல்டு மெடல் கொடுக்குறாங்க சார். நீங்க அந்த கிராமத்தை ஏன் பார்க்காம விட்டீங்க? அது என்ன பாவப்பட்ட கிராமமா, சபிக்கப்பட்ட கிராமமா? இதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை இல்லையா? ஒரு பெண்களுக்கு ஒரு பாலியல் தொந்தரவு நடக்குது அப்படின்னு வழக்கு பதிவுப்பட்டா அந்த வழக்குக்கு யாருமே வந்து முன்னாடி நிக்கிறது இல்ல. ஒண்ணு அந்த பெண் சார்ந்த குடும்பத்தை சார்ந்து யாராவது பெரிய ஆளுங்க உங்க கட்சி சார்ந்தோ பெரிய அதை விட வேற ஆள் பெரிய ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம், பெருசா அதை எடுத்துக்காதீங்க, இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சுட்டு போங்கன்னு ஒண்ணு மணி மைண்டடா அவங்கள மாத்தி அனுப்புறது இல்லையா? அவங்களுடைய இயலாமை இவங்க பயன்படுத்திக்கிட்டு மிரட்டி விட்டு அனுப்புறது. இது 2 விஷயத்த அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல லஞ்சம் தலைவிரிச்சாடுச்சு. ஒரு சாதாரண கிராம சபை தலைவர்ல இருந்து அமைச்சர்கள் வரைக்கும் அவ்வளவு ஊழல். அதெல்லாம் மக்கள் கண்கூட தானே பார்த்தாங்க. ஓப்பனா சொல்ல போனா 1000 ரூபாய் உதவித்தொகை இவங்க கொடுத்தாங்கல்ல, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் 10 பேர் அந்த 1000 ரூபாய் வாங்கியிருக்காங்க தெரியுமா? அவங்க என்ன அதுல அந்த கொண்டு வந்த திட்டம் என்ன? இதுதான் அந்த ஜியோ பாஸ் பண்றீங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்தா அப்ளை பண்ண முடியாது. ஆமா, நிறைய பேர் கட்சிக்காரங்க அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ண முடியாது, கட்சிக்காரங்க பண்ண முடியும். இன்கம் டாக்ஸ் அப்ளை பண்றவங்க அந்த 1000 ரூபாய் வாங்க முடியாது. கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கும் அந்த 1000 ரூபாய் கிடையாது. ஆனா 10 பேர் வாங்குனாங்கல்ல, எப்படி வாங்குனாங்க அந்த 1000 ரூபாயை? தெரியல, நீங்க தான் சொல்றீங்க. தெரியல, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இப்ப கட்சிக்காரன் சொன்னா அந்த திட்டம் கட்சிக்காரனுக்கு மட்டும் தான் போணுமா? கட்சிக்காரங்க அந்த ஏழைகள் இருக்கலாம்ல, பொதுமக்கள் ஓட்டு போடல அவங்களுக்கு. கட்சிக்காரங்க அந்த ஏழைகள் இருக்கலாம் அப்படினால கொடுத்திருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். விஜயோட ஆட்சியில இந்த ஜாதிக்காக பிரிக்கப்பட்ட அந்த காமன்ஸ் ஒரு உடைக்கப்படும் நினைக்கிறீங்களா? நம்புறீங்களா? எழுதி வச்சுக்கோங்க, இந்த வீடியோவை வேணா நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. என்னோட அதீத நம்பிக்கை, நான் தனிப்பட்ட இதுல நான் யாரையுமே இதுல நான் வந்து சேர்க்கல. ஈவன் என் மகனா இருக்கட்டும் இல்லை என் கணவன், யாருமே இதுக்குள்ள நெசுக்கல. என்னுடைய எண்ணம், எனக்குள்ள தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, நிச்சயம் அந்த சுவர் இந்த 5 ஆண்டுகளும் உடைக்கப்படணும். உடைச்சிருவாருன்னு நான் சொல்றதை விட அது வந்து ஓவர் கான்பிடென்ட் ஆயிடும். அது உடைக்கப்படணும். அப்படி பட்டுச்சுன்னா இதெல்லாமே மிகப்பெரிய வரலாற்று சாதனையா பேசப்படும். தொடர்ந்து அவர் ஆட்சியில இருக்கணும். நல்லது செய்ய யாரு வேணாலும் ஆட்சிக்கு வாங்க சார், அரசியலுக்கு வாங்க, அரசியலை பற்றி பேசுங்க, இளைஞர்கள் மத்தியில எழுச்சிகளை கொண்டு வாங்க. அவர் ஏற்கனவே வந்து முதலமைச்சரா பதவி இருக்கும்போது இத்தனை விஷயத்த பேச அந்த ட்ரோல் பண்ணாங்கல்ல சார். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, அதை யாராவது திருப்பி அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சாங்களா? நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அவ்வளவுதான், இனி எல்லாமே நம்ம கையில தான், ஆட்சி நம்ம கிட்ட தான், அதிகாரம் நம்ம கிட்டான்னு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதை இன்னையோட எரிச்சிருங்கன்னு அவர் சொன்னார். இதுதான் மக்கள், அதாவது இந்த ஒரு சில மீடியாக்கள் பண்ணக்கூடிய. அவர் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் ஆதோ அர்ஜுனா அவருடைய மைத்துனர் சார்லஸ் மார்டின் அவர் பாண்டிச்சேரின்னு சொல்றாரு. இது ஆதோ அர்ஜுனா அவர் பக்கத்தில் வச்சு விஷயம் சொல்றாரு. முதல்ல அவர்கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துங்க, முதல்ல அவரு காசு அடிக்காம பாத்துக்கங்கன்னு அவரு சுட அவர் பேட்டி கொடுக்குறாரு. எல்லாமே இருக்கும் சார், காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கதான் செய்யும் சார். சார், ஒரு நண்பன் பக்கத்துல இருந்து அவன் 4 இடத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டாலே இவனுக்கெல்லாம் என்ன தெரியும் மட்டம் பண்றவங்க. ஒரு அமைச்சர் பதவியில போய் உட்காந்துருக்காருன்னா ஒரு மைத்துனர் சொல்லட்டும். மைத்துனரை தான் சொன்னாரு, சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பங்காளி சண்டையோ இல்ல மாமா மச்ச சண்டையோ அதை அவங்க பாத்துக்கிட்டோம். மக்கள் விஜயை பார்த்துக்கிட்டு விஜய் மக்கள் பார்த்துக்குவாரு. அந்த பணி அவர் தொடர்ந்து செய்யணும், மக்களுக்கு பல நல்லதை செய்வாருன்றதை நான் நம்புறேன். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, இந்தியாவை பொறுத்த மட்டும் வரைக்குமே அரசியல்ன்றது எப்படி பார்க்கப்படுதுன்னா, கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் கடைக்கோடி மக்களுக்கு கரெக்டா கிடைக்குதா அப்படின்றத பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு இல்லாம போனதுனாலதான் இன்னைக்கு விஜய் அதை இனிஷியேட் பண்ணிட்டு வந்து உட்காந்து விஜய் அந்த இடத்தை ஃபில் பண்ணிடுவார். கண்டிப்பா ஃபில் பண்ணுவார். ஏன்னா அவருடைய அந்த கட்சி கொள்கையில அவர் வந்து பரப்புரைகள் செய்யும் பொழுதும் சரி, ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமும் சரி, இளைஞர்கள்ட்ட சொல்ற ஒரு விஷயம், ஜெயிச்சிட்டோன்றதுக்காக எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ட்ரோல் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. பள்ளி கல்விகளுக்கு போங்க, பள்ளி சார்ந்த வளாகங்களுக்கு போயிட்டு கல்வி பணி ஆற்றுங்க.
இன்னைக்கு நான் ஒரு அறிக்கை விடுறேன், ஒரு ஜீவோ வருது அப்படின்னா அதை மக்களுக்கு எடுத்து விளக்கமா சொல்லுங்க. இது கடைக்கோடியில இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த திட்டம் போய் சேர்ந்தான்ற கட்சிக்காரர்கள் நீங்கள் கண்காணிக்க வேண்டும்ன்ற ஒரு அறிக்கை அவர் வெளியிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்க வெளியில கொண்டு வர மாட்டீங்க. சர்ச்சைகளை கொண்டு வரக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், சாதனைகளும் கொண்டு வாங்க. 6 நாள் என்ன சாதனைன்னு கேட்டீங்கன்னா 6 நாள் நீங்க சர்ச்சையை கொண்டு வரீங்க, நான் திருப்பி அதே கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்க முடியும். பொறுங்கள், அமைதியா இருங்க. ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டி தமிழகத்தினுடைய அந்த வெற்றி கழகத்தின் கூடி சொல்ல போனா இன் ஃபியூச்சர்ல அவர் பிரதமரானா கூட ஆச்சரியப்படுறதுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா இது உண்மையிலேயே இந்த மாதிரி ஆட்சி அமைக்கும்ன்ற நல்ல எண்ணம் கொண்ட ஆட்சியாளர்கள் நிச்சயம் அரியணை ஏறணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். ஏற்றி விட்ட மக்களுக்கு நாளைக்கு இறக்கி விடவும் தெரியும். அதுக்கு மிக முக்கியமான உதாரணம் அதிமுக திமுக நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடு, ரிலாக்ஸ், ஒரு மூச்சு விட வைங்க. அவர் காலைல வராரு, சட்டசபையில உட்கார்றாரு, பதில் சொல்றாரு, சிந்திக்கிறாரு, யோசிக்கிறாரு, திருப்பி கலெக்டரோட மீட்டிங் போறாரு, அன்னைக்கு ஈவினிங் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு சக மனிதனா யோசிங்க. அவர் ஒரு தலைவனா நீங்க யோசிக்கிறத விட ஒரு சக மனுஷனா காலைல எந்திரிச்சு வீட்டுக்கு வந்து வரோம், ஆபீஸ் முடிச்சுட்டு வரோம், திருப்பி அடுத்து வரணும். இனி இரவு எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சி ஆரம்பிச்ச இந்த 3 ஆண்டு காலத்துல இது வரைக்கும் அவர் சரியா சாப்பிட்டுருப்பாரு, தூங்கி இருப்பாரு கூட எனக்கு தெரியல. எனக்கு இதை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு சகோதரியா நின்று நான் அதை யோசிக்கிறேன். அவருக்கு கட்சியினுடைய தலைவரா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், ஒரு சக மனிதனா அவருக்கு கொஞ்சம் நீங்க வழி விடணும், வழி கொடுக்கணும். நிச்சயம் நமக்கு ஒளி பிறக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. விஜயோட முதல் 6 நாள் ஆட்சியை பார்த்துட்டு ரொம்ப பெருமிதமாக பேசியிருக்கீங்க. விஜய் நாளை இந்தியாவோட பிரதமர் வந்து ஆச்சரியப்படுறது கிடையாதுங்கிற விஷயங்களை முன்மொழிஞ்சிருக்கீங்க. விஜயோட முதல் 100 நாள் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம நிறைய விஷயம் தொடர்ந்து பேசலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.